ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானுமே அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம வந்து கர்ச்சீஃப் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். கர்ச்சீஃப்க்கு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ, இப்போ 10க்கு 10, 15க்கு 15 எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஸ்கொயராக வந்து துணியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட அந்த சைடில் பாருங்கள், சைடில் வந்து இப்போ நம்ம மடக்கி அடிக்கணும், ஓகேங்களா? அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், சைடில் எத்தனை இன்ச் எடுக்கிறோமோ அதை 3 ஃபோல்டிங் பண்ணணும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த இடத்துல நான் குறிச்சிருக்க பாருங்கள், இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி மடித்து விட்டுக்கோங்க. ஒரு மறுபடியும் அதே 1/4 இன்ச்சுக்கு, அதாவது நம்ம என்ன மடித்தோமோ அதையவே அப்படியே மறுபடியும் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு பேக் ஸ்டிச் போட தேவையில்லை, நம்ம கடைசியில் தான் பேக் ஸ்டிச் போடுவோம், ஓகேங்களா? இப்போ நம்ம இதை நேராக எட்ஜ் தையல் போட்டுட்டு வரணும், ஓகேங்களா? அதாவது இந்த மடிப்போட எட்ஜில் நம்ம தையல் போடணும், மடிப்போட விளிம்பில் நம்ம தையல் போட்டுகிட்டே வரணும், ஓகேங்களா? நேராக தையல் போட்டுகிட்டே வந்து கீழே வரும்போது நம்ம மறுபடியும் மடிச்சடிக்கக்கூடாது, நம்ம இதை வந்து நூலை கட் பண்ணி எடுத்துடணும், ஓகேங்களா? இதுதான் வந்து ப்ராப்பராக இந்த மாதிரி தான் கர்ச்சீஃப் அடிக்கணும். நீங்கள் இங்கேயே கீழே மடக்கி அடிக்கக்கூடாது, இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தான் இந்த மாதிரி மறுபடியும் 1/4 இன்ச்சுக்கு இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே பேக் ஸ்டிச் போடணும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பேக் ஸ்டிச் போடலை, இப்போ பேக் ஸ்டிச் நம்ம போட்டுட்டு நம்ம மறுபடியும் அதே எட்ஜில் தைச்சிட்டு வரணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தைச்சிக்கிட்டே வரணும். நான் பாருங்கள் விளிம்பில் தான் தைக்கிறேன், ஓகேங்களா? இப்போ மறுபடியும் நூலை வந்து நம்ம கட் பண்ணிடணும். கட் பண்ணதுக்கு பின்னாடி மறுபடியும் நம்ம எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தான் மறுபடியும் ஃபோல்டிங் பண்ணணும். இப்போ 1/4 இன்ச் ஃபோல்டிங்னால் எல்லா 4 சைட்லேயுமே 1/4 இன்ச் தான் ஃபோல்டிங் பண்ணணும், 1/2 இன்ச் ஃபோல்டிங் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? இப்போ 1/4 இன்ச் ஃபோல்டிங்னா 1/4 இன்ச், 1/2 இன்ச் ஃபோல்டிங்னா 1/2 இன்ச், ஓகேங்களா? இப்போ 1/4 இன்ச்சு ஃபோல்டிங்கில் தைச்சாவே கர்ச்சீஃப் வந்து அழகாக இருக்கும், அப்படி இல்லைன்னா 1/2 இன்ச்சில் தைக்கலாம். பாருங்கள், அதே மாதிரி எட்ஜில் போட்டுகிட்டே வரேன். 3 சைட்ஸுமே நம்ம தைச்சாச்சு. இப்போ லாஸ்ட்டாக 1 சைடு இருக்குது, அதையும் நம்ம வந்து தைக்க போகிறோம், ஓகேங்களா? இப்போ கட் பண்ண பக்கம் மறுபடியும் பேக் ஸ்டிச் போட்டு தான் தைக்க போகிறோம், ஓகேங்களா? பேக் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் அந்த எட்ஜில் டபுள் ஃபோல்டிங்கில் தைச்சிட்டே வர போகிறோம், ஓகேங்களா? அவ்வளோதான். இது வந்து 4th சைடு, இதையும் நம்ம அப்படியே தைச்சிக்கிட்டே வர போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், எட்ஜில் தான் நான் தைக்கிறேன், எட்ஜில் தையல் விழுகுதான்னு பார்த்துக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக நம்ம பேக் ஸ்டிச் போடும்போது அந்த ஃபஸ்ட்டு இது சேர்ந்து பேக் ஸ்டிச்சில் வந்துடும், ஓகே? அதனால தான் ஃபஸ்ட் எடுத்தோன்னே பேக் ஸ்டிச் போட வேணான்னு சொன்னேன். ஓகே, இந்த கர்ச்சீஃப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் ஒரு கிளாத்தில் கர்ச்சீஃப் ஸ்டிச் பண்ணி எனக்கு வந்து தைச்சி அனுப்புங்க வாட்ஸ்அப்பில். நான் வந்து கரெக்ஷன் பண்ணுறேன், ஓகேங்களா? எந்த கிளாத்தில் வேணால் நீங்கள் தைச்சி அனுப்புங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.